முதலில் திரு ஹஃபீஸ், இப்போ அரசு பள்ளிக்குள்ள ஆன்மீகத்தோட பெயரால பிற்போக்குத்தனமான பேச்சுகள் பேசப்பட்டதற்கு அல்லது அதற்கான காரணம் யார் அப்படின்னு நம்ம பொறுப்புக்கு உள்ளாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த விவாதமே எனக்கு தெரிஞ்சு மகாவிஷ்ணுவை பொறுத்தவரையில் தேவையில்லாத ஒரு விவாதமாக தான் இருக்கும். அன்றைக்கி அவர் கர்மாவை பற்றி தானே பள்ளிக்கூடத்தில் பேசினார். நம்ம செஞ்ச செயல்களுக்கு நம்ம செயல்களை பொறுத்து நமக்கு பின்விளைவுகள் வரும்னு. அன்றைக்கி அவர் பேசினதுக்கு இன்றைக்கி அவருக்கு பின்விளைவாக வந்திருக்கு. அன்றைக்கி அவர் கர்மாவை பற்றி பேசினார்னா இன்றைக்கி அவர் பேசினதுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக பேசினதுக்கான கர்மாவாக இன்றைக்கி அவர் சிறையில் இருக்கார் அப்படின்ற பார்வையை அவரே எடுத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே வரும்க்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா, அடிப்படை மனித உரிமை மீறல், மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான கருத்து, பகுத்தறிவுக்கு எதிரான பிரச்சாரம், மாணவர்களை தவறாக வழிநடத்துவது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த அரசாங்கமும் இந்த பிரச்சனை இப்படி தான் பார்க்குது. இதில் வேறு எதுவுமே பார்க்கல. ஒரு பள்ளிக்கூடம் என்பது சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கிறது. அந்த இடம் பொதுவாகவே இந்த கான்ஸ்டிடியூஷன் சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை, பகுத்தறிவை ப்ரமோட் பண்ணுது, மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னு சொல்லுது அந்த கான்ஸ்டிடியூஷன். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் என்பது அங்கே பகுத்தறிவை, மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கான கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல அங்கே தான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக அவர் வரவில்லை. அவர் வந்தது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக, தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சாக தான் அவர் பேச வந்திருக்கார். அதனால தான் அந்த பிரின்சிபலும் அனுமதி அளிச்சிருக்காங்க. ஆனால் அவர் அங்கே அவர் ஆன்மீகத்தையும் பேசலை. அவர் பேசுனது அடிப்படை ஒரு குப்பத்தனமான ஒரு கருத்து. அதனால் இது ஆன்மீகத்துக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம், தமிழ்நாடு அரசு இருக்குது, இந்து மதத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னா, அப்போ உங்களுடைய பார்வையில் ஆன்மீகம் என்பது இதுதானா? மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான கருத்தா? இல்லை உங்களுடைய கருத்துப்படி இந்து மதத்துக்கு எதிரான ஒரு இதுவா நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க, மகாவிஷ்ணு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல, நீங்க சொன்ன இந்த கருத்து இது பிற்போக்குத்தனமான பேச்சு என்பது தெரிகிறது. ஆனா அது எப்படி ஒரு பள்ளியோட நிக்கல, இன்னொரு பள்ளிக்கும் அது தொடருது. இந்த அளவுக்கு ஒரு பேச்சு செல்கிறது அப்படின்ற ஒரு அறிதல் இல்லாமலேயே பள்ளிக்கல்வித்துறை செயல்படுதா என்ற கேள்வி எழுதில்ல. இல்ல, அதனாலதான் தமிழ்நாடு அரசாங்கம், அதாவது ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், 1,00,000 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. எந்த விதத்துலையும் இவங்க உள்ளே வந்ததை நியாயப்படுத்தலை. அதை முதலமைச்சரும் நியாயப்படுத்தலை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நியாயப்படுத்தலை, திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக நாங்களும் அதை நியாயப்படுத்தலை. ஆனால் 1,00,000 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த இடத்தில் 2 இடங்களில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அது நடந்திருக்கக்கூடாது. ஆனால் நடந்த உடனே யுஎஸ்ஏலேருந்து முதலமைச்சர் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறார். கல்வித்துறை அமைச்சர் உடனே போய் அங்கே நிற்கிறாரு. 1,00,000 பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் இந்த 2 பள்ளிக்கூடங்களில் கூட இது நடந்திருக்கக்கூடாது, அரசுடைய கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு அங்கே போய் நின்று அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை, பகுத்தறிவு பிரச்சாரத்தை அடுத்த நாள் செஞ்சுட்டு நடவடிக்கைக்கு உள்ளாக்குவோன்னு சொல்லிட்டு வர்றாரு. இங்கே தான் சார் திரு சங்கர் அந்த கேள்வியை எழுப்பலன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? இல்லை, சங்கர் எழுப்பதனால வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு பார்வையை எடுத்துக்குவோம். வெளியே வந்த உடனே, இந்த பிரச்சனை தெரிந்த உடனே எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நீங்கள் பாருங்கள். அதனால தான் நாங்கள் பணியிடை மாற்றம் செஞ்சுருக்கோம். அது அதீதமானது கூட கிடையாது. ஒரு தவறு நடந்திருக்கிறது. நீங்கள் எஸ்எம்சின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ ஆர்டி வந்த பிறகு, இந்த சமகர சிக்ஷா இதெல்லாம் வந்த பிறகு எஸ்எம்சி மேண்டேட் ஆகுது. மேண்டேட்ரியாக எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் மேலாண்மை குழுக்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த மேலாண்மை குழுக்களுடைய ஆலோசனையின் பேரில் இவர் ஒரு தன்னம்பிக்கை பேசக்கூடிய பேச்சாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே நடந்த தவறு என்பது அந்த ஒரு கேம்பஸ், அந்த ஸ்கூலுடைய கேம்பஸ்ன்றது அதுக்கு யார் ஹெட்டுனா, ஒரு போலீஸ் எப்படி டிஸ்ட்ரிக்ட் போலீஸுக்கு எஸ்பி எப்படி ஹெட்டோ, அந்த பள்ளி வளாகத்திற்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பு. அவர் அந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணலை. அந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணாததுனால குறிப்பிட்டதுல ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது பள்ளி மேலாண்மை குழுவால அவர் பரிந்துரைக்கப்படலை அப்படின்னா அந்த பள்ளி மேலாண்மை குழுவோட தலைவி இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. இல்ல அதுதான். ஆனா நேத்து அதே ஆசிரியருடைய, தலைமை ஆசிரியருடைய பேட்டிலையும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல பல பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பரிந்துரை செய்திருக்கிறார். அந்த பரிந்துரையின் பேரில் இவர் வந்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளியுடைய இவர் பேசியிருக்காங்க, தலைமை ஆசிரியர் பேசியிருக்காங்க. அப்போ அங்கே இது பள்ளி கல்வித்துறை
பொறுப்பு எடுத்திருக்கிற காரணத்தினால தான் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் கூடுதல் பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபலுக்கு இருக்குது. இப்போ நான் பேச வேண்டிய ரெண்டே விஷயம்தான். அவர் பேசினது சரியா தப்பான்ற பார்வையை இங்கே இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு விளக்கத்தை, ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறோம். அவர் பேசினது சரின்னு ஆதரிச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்களா? அதுதான் உங்களுடைய பார்வையில் ஆன்மீகமா? அதுதான் உங்கள் பார்வையில் மதமா? மாற்றுத்திறனாளிகளை அவர்களுடைய கர்மாவின் பால் இப்படி நடந்திருக்குது அப்படின்னு எந்த பகுத்தறிவு சமூகம் ஏற்றுக்கும்? ஒரு இயற்கையாக ஏற்பட்ட ஒரு உபாதை அது. தட் இஸ் வாட் சயின்சஸ். அப்படி இருக்கிறவங்கள ஏன் நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு அவர் மனசில் போட்டு இது யார் ஏற்றுக்க முடியும் இந்த நவீன சமூகத்தில்? அப்படி தள்ளினது சரியா? அடுத்தது நியாயமாக பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு அரசை பாராட்ட வேண்டும். ஏன்னா நீங்கள் எங்கெல்லாம் வெளியேற்றிட்டு அவசர கதியில் பிஎன்எஸ்ஸை கொண்டு வந்தீங்கல்ல, அந்த சட்டத்துடைய செக்ஷன்ஸின் அடிப்படையில் தான் கைது செஞ்சுருக்கிறோம். அங்கே மாற்றுத்திறனாளிகள் மீது இப்படி வாய் வழியாக ஒரு வன்முறை, சொல்லால் ஒரு வன்முறை நடந்தா எந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்? அப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை, கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா அவர் பேசின கருத்துக்கள் சார்ந்த அதை ஆதரிக்கிற வகையில இது வரைக்கும் அப்ப என்ன பிரச்சனை? பாராட்டுங்களேன். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எதிராக பேசின ஒருத்தர் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நீங்கள் கொண்டு வந்த பிஎன்எஸ் சட்டத்தில் அந்த செக்ஷன்ஸ்குள்ள தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்ப எங்களை பாராட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு உங்களுடைய பாஜகவுடைய துணைத் தலைவர் இந்த கைதுக்கு பின்னால் உயர் நீதிமன்றம் சுவமோட்டோ கேசஸ் எடுத்து எப்படி தலையில குட்டி இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும் என்று இவர் அறிவுரை சொல்றாரா? என்ன செய்ய போகுதுன்னு இவரே ஆர்வம் சொல்றாரா? இவர் ப்ரெடிக்ட் பண்றாரா? அப்ப இந்த பிரச்சனை எதுக்கு? இது லிமிட்டடான இஷ்யூ. இதுல ஆன்மீகத்தை கொண்டு வந்து கலக்காதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில என்னைக்குமே பாசிட்டிவ் ஆன்மீகத்தை ஆதரித்திருக்கின்றோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திமுகவுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது வள்ளலார் பேசக்கூடிய சமத்துவ ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் பேசக்கூடிய சமூக நீதி ஆன்மீகத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஆனா தொடர்ந்து இவர்கள் திமுகவை இந்து மதத்துக்கு எதிரான ஒரு சக்தியாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக அவருடைய மாரல்ஸை, அவருடைய ரெஸ்பெக்டை குறைக்கக்கூடிய, அதை நாசம் பண்ணக்கூடிய ஒரு பேச்சை ஆதரிப்பார்கள் என்று நாங்கள் கனவுல கூட எதிர்பார்த்தது கிடையாது. சரி, திருமதி காயத்ரி, முக்கியமாக திமுகவினுடைய செயல்பாடுகள் அது ஆன்மீகத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டிற்கு இந்த நிகழ்வை பயன்படுத்திக் கொள்கிறது என்ற கருத்தை சொல்கிறார் திரு ஹபீஸ். உங்க பதிலன்? அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி கடவுள் இல்லை என்று மறுப்பதற்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதே போல கடவுள் இருக்கு அப்படின்னு எங்களுடைய நம்பிக்கையிலையும் அவர்கள் எதிர்த்து பேசாம இருக்கிறதுக்கும் சட்டம் வழிவகை சொல்லுது.